ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உயர்வுகள் இதோட நின்று போச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. அவ்வளவுதான் போல தெரியுது. இதுக்கு மேல எனக்கு இனி கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ இதை பார்க்கிற, ஆனா நீ கொஞ்ச தூரம் என் கூட பிரயாணம் பண்ணி வா, இதிலும் பெரிதான காரியத்தை காண்பாய். நான் நம்முடைய திருச்சபைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அப்படிதான் இந்த 21 நாட்களும் நம்முடைய ஆலயத்திற்காக நான் ரொம்ப ஆண்டவரோட ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை எல்லாம் நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் ரொம்ப நம்புறேன். அப்போ இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இவ்வளவு ஊழியத்தை கொடுத்துறீங்களே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எனக்கு பலன் தந்தீங்களே ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் அப்படின்னு கடந்த சில நாட்களாக என்னுடைய இருதயம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்னுடைய காதுகளிலே கர்த்தர் பேசுகிறார், இல்ல மகனே, நீ பார்த்தது இதுவல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று. அந்த வாக்கு தத்தத்தை தான் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த ஜெபம் ஆரம்பித்தது முதற்கொண்டு சில மாதங்களாகவே இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இப்படி நன்றி சொல்லிட்டே வரலாம். ஆண்டவரே, என்னை இப்படி நம்புகிறீர்கள், பாவியான என்னை இவ்வளவு நம்புனீங்களே ஆண்டவரே, அசுத்தனான என்ன இவ்வளவு நம்புனீங்களே ஆண்டவரே, நான் எவ்வளவேனும் தகுதி உள்ளவள் அல்ல, நான் எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல, எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம். கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார். உங்க இருதயம் திடப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு பெரிய காரியத்தை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திரு. கரங்களை தட்டி இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஓ ஹல்லேலூயா. நமக்கெதிரா மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை, நமக்கெதிரா மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை, சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இப்ப கைய மேல இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென் சொல்லுங்கள். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்னொரு வீட்டையும் உங்களுக்காய் கர்த்தர் கட்டி தருவாராக, இன்னொரு வாகனத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக, இன்னொரு தொழிலையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, இன்னொரு சம்பள உயர்வையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென் சொல்லுகிறீர்களா? ஹல்லேலூயா. போதும் அப்படி என்றல்ல, நான் நம்புகிறேன் நமக்கு ஒன்றும் பெருமை வரப்போறதில்லை. நம்ம ஐஸ்வர்யம் வந்த உடனே ஐஸ்வர்யத்தை நாடியே நம்ம வாழ போறதில்லை. ஆனா அந்த ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கர்த்தர் நாம மகிமைக்காகவே பயன்படுத்த போறோம். வேதத்திலே நான் ஆராய்ந்த போது ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். அப்படின்னா நீங்கள் ஒரு 3 பெரியவைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். வாசிக்கலாம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாமா? சவுல் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர் ஒருவனை கூட்டிக் கொண்டு
கழுதையை தேட புறப்பட்டு போ என்றார். அப்படியே அவன் எப்ராயிம் மலையிலையும் சலிஷா நாட்டிலையும் கடந்து போனான். அங்கே அவர்களை காணாமல் சலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்னியமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடி நாம் திரும்பி போவோம் வா என்றான். இப்பொழுது 20வது வசனத்திற்கு வாருங்கள். 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு வருவீர்களேயானால், 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்னியமின் கோத்திரத்தில் அல்லவா? பென்னியமின் கோத்திரத்தில் குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சவுலனுடைய தகப்பனார் சில கழுதைகளை அவர் மேய்த்து கொண்டு வருகிறார். அப்போ திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நடத்தி கொண்டிருந்த, அவர் வேலைக்காக வைத்திருந்த அந்த கழுதைகள் காணாமல் போகிறது. அப்ப தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போய் இந்த காணாமல் போன இந்த கழுதைகள் எங்க இருக்குன்னு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. அப்போ இவங்க 2 பேரும் வர்றாங்க. ஒரு ஊர்ல பார்த்தாங்க, அந்த ஊர்ல இல்ல. அடுத்த ஊருக்கு வர்றாங்க, அந்த ஊர்ல இல்ல. அதுக்கு அடுத்த ஊருக்கு வர்றாங்க. இப்படி தன்னுடைய வீட்டை விட்டு அந்த கழுதைக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டாங்க. இவங்க கண்ணு கட்டாத தூரத்துல வந்துட்டாங்க. இப்போ அவங்க சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய அப்பா இப்பொழுது காணாமல் போன கழுதைக்காக கவலைப்பட மாட்டாரு. யாருக்காக கவலைப்படுவாருன்னா, நமக்காக தான் கவலைப்பட்டு இருப்பாரு. ஐயோ கழுதையை தேடி போன பசங்க கிடைக்கலையே, எங்க போனாங்களோ தெரியலையே. உடனே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இங்க யாராவது ஒருத்தர் ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரா, ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரா, அந்த மனுஷனிடத்துல போய் கேட்டா கழுதை எங்க இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னு. அப்பதான் அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறார். இவங்க 2 பேரும் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது அவன் வாசலிலே காலடி எடுத்து வைத்த உடனே இவன் கழுதைக்காக தான் அங்க கேட்க போறான். என் கழுதை எங்க இருக்குது, என் கழுதை கிடைக்குமா, எங்க அப்பாட்ட போகும்போது நல்ல வெறுங்கையா போயிருவானா அப்படின்னு அந்த வாசல்ல காலடி எடுத்து வைக்கிறான். சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் யாரை தேடுகிறார்கள்? யாரை தேடுகிறார்கள்? உம்மை அல்லவா? கர்த்தர் உங்களை எதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா, சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உன்னை ராஜாவாக்குறதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீ கழுதைய தேடி இந்த இடத்துல வந்திருக்கிற. நீ காணாமல் போன கழுதை தான் கிடைக்கும்ன்றக்காக பல கிலோமீட்டர் நீ அலைஞ்சு இந்த இடத்துல வந்திருக்கிற. ஆனா ஆண்டவர் உனக்கு என்ன தரப்போறார்னா, அதிலும் பெரிதானதை, இந்த நாட்டினுடைய ராஜாவாய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ நான் இந்த வசனத்திற்கு வைத்த முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் திட்டத்தை விட பெரியவைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்க ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் மனதிலே ஒரு திட்டம் வைக்கப்படலாம், ஒரு பிளான் உங்க மனசுல இருக்கலாம். ஆனா அந்த பிளானை உங்க மனசுல நீங்க கொண்டு வரும்போது, நீங்க இது கிடைக்குமா, இது எனக்கு வாய்க்குமா, எப்படி இந்த சவுல் தன்னுடைய கழுதை கிடைக்குமா கிடைக்காதா, இதை நான் கண்டுபிடிப்பேனா, நான் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றுதான் என் குடும்பத்தை விட்டு கிளம்பினேன். ஆனா இது கிடைக்கிறது மாதிரி தெரியலன்னு அவன் ஒருவேளை விரக்தியாய் அந்த இடத்துல வந்தான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவனுடைய திட்டத்தை விட கர்த்தர் அவன் மேல் வைத்த திட்டம் ரொம்ப பெரியவையா இருந்தது. உன் பிள்ளையை குறித்து ஒரு சாதாரணமான திட்டம் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். என் பிள்ளை இப்படியாவது மாறாதா, என் பையன் இப்படியாவது மாற மாட்டானா, என்னுடைய பேர பிள்ளையை இப்படியாவது நடக்காதா, இப்படிப்பட்ட ஒரு திட்டத்திற்காக இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன் பிள்ளையை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டத்தை விட பரலோகம் உன் பிள்ளையை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரிதானது. ஹalleluya. நம்புறவர்களுக்கு
அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய பிளான கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்று ஒருவேளை அந்த வாழ்க்கைக்கு அவன் வராவிட்டாலும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே நிச்சயமாய் உன்னுடைய பிள்ளையை ஹalleluya அவர் அவன் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் கிருபையாய் நிறைவேற்றுவார். ஹalleluya. ஒருவேளை நீங்கள் திட்டம் போட்டது, நீங்கள் பிளான் பண்ணது எதுவுமே உங்களுக்கு கைகூடி வராமல் இருக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தேன், ஆனா இன்னைக்கு அது நடக்கிறது மாதிரி தெரியல, அவ்வளவுதான், அது போயிருச்சு, என்னுடைய எண்ணத்திலிருந்து அது மாறி போயிருச்சு. நான் நம்புகிறேன், இல்லை, உங்களுக்குள்ள அந்த திட்டத்தை வைத்தவர் கர்த்தர், உங்களுக்கு அந்த பிளானை கொடுத்தது கர்த்தர். நிச்சயமாய் நான் பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய திட்டத்தை விட என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறது பெரியவைகளா இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். என்னுடைய பிளானை விட ஹalleluya நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தாவே நான் ஒரு பெரியவைகளை காண போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு போதகரை சந்தித்தேன். அவர்கள் ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொன்னார்கள். அவங்க சர்ச்சை கட்டுறதற்காக அவங்க கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அந்த பர்மிஷன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் இன்னுமே அவங்க வேலையை ஆரம்பிக்கல. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், பாஸ்டர் உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிச்சு இல்லை, அப்போ ஏன் இன்னும் வேலையை ஆரம்பிக்காமல் இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நான் இந்த இடத்துல சர்ச்சு கட்டணும்னு அதுக்காக பிளான் பண்ணி அதற்காக அப்ரூவலுக்காக நான் ட்ரை பண்ணேன். உடனே எனக்கு கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஆனால் அப்ரூவல் கிடைக்கும் போது அவங்க ஒன்று சொன்னாங்களாமா. என்ன சொன்னாங்களாமா? நீங்கள் இந்த இடத்துல சர்ச்சு கட்டணும்னு நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் நாங்கள் சாங்ஷன் பண்ணுறோம், ஆனால் கார் பார்க்கிங் என்ன பக்கத்தில் இன்னும் ஒரு 2 சென்ட் இடமாவது எக்ஸ்ட்ரா வேணும், அது இருந்தால் தான் நீங்கள் கட்ட ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவருடைய கிருபையினால அவங்க சொல்லலைன்னா அந்த இடத்த நான் வாங்கியிருக்க மாட்டேன். இப்போ பக்கத்து இடத்தையும் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்து அதை முடிக்க போகிறோம். அதற்கு பிறகு அந்த பில்டிங் ஒர்க் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம சில நேரங்களிலே ஒரு திட்டத்தை போட்டு வச்சு இந்த திட்டம் நம்ம நடப்பதற்கு நம்ம தகுதியான நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். நம்ம நம்பணும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். இந்த சர்ச்சை ஆரம்பிக்கிற அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, இதை முதலிலே காலடி எடுத்து வைக்கும்போது இந்த சர்ச்சை 2ஆ பிரிச்சிட்டோம். ஒரு 25 அடிக்கு அந்த பக்கத்தில் ஒரு கல்லை கட்டி அதை கிட்டத்தட்ட ஒரு 5 அடி பக்கத்தில் கல்லை கட்டிட்டோம். ஃபுல்லாக ஹாலோ பிளாக் வச்சு கட்டிட்டோம். என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடி சர்ச்சை நடத்திட்டு பின்னாடி நான் குடியிருக்கிறது மாதிரி, முன்னாடி சர்ச்சை நடத்திட்டு பின்னாடி நான் வீடுக்கு குடியிருக்கிற மாதிரி. ஏன்னா அன்னைக்கு வாடகை கொடுக்க முடியல, வீட்டு வாடகையும் கொடுத்துட்டு சர்ச்சு வாடகையும் கொடுக்க முடியாது நம்ம. அதனால இங்கே இருந்துட்டு ஆராதனை நடத்தலான்னு சொல்லி அழகா ஒரு கட்டடம் கட்டி ஒரு வாசல் போட்டு எல்லாம் வந்தேன். அப்பதான் சர்ச்சில் இருக்கிற அந்த ஊழியம் செய்கிற சுந்தர் பிரதர் பார்த்துட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க பாஸ்டர், இடிச்சு போடுங்க, அதெல்லாம் கர்த்தர் நடத்துவாரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆரம்பம் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறத்துல 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். எங்கேயாவது 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் கிடைக்குமா, கொஞ்சம் தள்ளி இந்த பில்டிங்கை கொண்டு போகலான்னு இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு 10 அடி கிடைச்சா தள்ளி இல்லாமே, 20 அடி அதுக்காக போராடிட்டே இருக்கிறோம். கிடைக்காது. அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய திட்டம் இந்த இடம் நிறைஞ்சா போதும், இந்த இடத்துல ஆட்கள் வந்தா போதும், அவ்வளோதான், நம்ம இதுதான் நம்முடைய தரிசனம்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை, உங்களுடைய திட்டத்தை விட பரலோகம் உங்களுக்கு போட்டிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. உங்களுடைய இருதயம் இன்னைக்கு உடஞ்சு போயிருக்கலாம். பாஸ்டர், என்னுடைய பிளான் தான் ஒண்ணுமே நடைபெறலையே, என் பிளான் தான் ஒண்ணுமே சரியாகலையே, நான் அந்த கழுதையை சவுல் தேட போனது மாதிரி தான் நான் தேட போனேன், எப்படியாவது எங்க அப்பாட்ட போய் அந்த கழுதையை கொண்டு போய் கொடுத்துருவேன் நான். ஆனா எங்க அப்பா என்ன நம்பி அந்த வேலையை கொடுத்தாரு, நம்பி என்ன சொன்னாரு, உடனே நான் பெரிய பிளானை போட்டு தான் கிளம்பினேன். ஆனா எனக்கு கழுதையே வாய்க்கலையே, நான் என்ன பண்ணுவேன்? என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பையே நான் செய்யலையே, இந்த சின்ன திட்டத்தையே என்னால நிறைவேற்ற முடியலையே, இந்த சின்ன வேலையே என்னால பண்ண முடியலையே. என்ன நம்பி எப்படி கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருப்பாரு? அந்த சவுலை நம்பி கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் நம்பி கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது உண்மை. நீங்கள் நிறைவேறாமல் போன திட்டத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிற நாள் சீக்கிரமாய் வரும்.
நன்றி ஆண்டவரே. நான் நம்புகிறேனப்பா, நான் நம்புகிறேனப்பா. கைகளை உயர்த்தி, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன். இது எனக்கான வார்த்தை தான் ஆண்டவரே, இது எனக்காக வார்த்தை தான் ஆண்டவரே. நீர் எனக்கு இந்த வார்த்தையை நீரே கொடுத்திருக்கிறீர் அப்பா. நான் அப்படிதான் நினைந்திருக்கேன். என்னுடைய திட்டம் ரொம்ப சின்ன திட்டம், அதையே என்னால நிறைவேற்ற முடியல. அந்த லக்கை என்னால அடைய முடியல, என் தரிசனத்தை என்னால அடைய முடியல. ஆனா நீங்க இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறீங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று வாக்கு கொடுக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன், நம்புகிறேன். சொல்லுங்க 10 டைம் சத்தமாய் அறிக்கை செய்து நம்புங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருஷத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வரப்போகிறார். உங்க தரிசனத்தை கர்த்தர் விசாலமாக்க போகிறார். உங்கள் திட்டங்களை கர்த்தர் விசாலமாக்க போகிறார். உங்கள் எல்லைகளை ஆமென் சொல்லி ஜெபித்து உங்கள் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய திரைகள் விரிவாகட்டும். உன் தரிசனத்தை அடக்கிக் கொள்ளாதே, உங்க தரிசனத்தை அடக்கிக் கொள்ளாதே, உங்க தரிசனத்தை அடக்கி கொள்ளாதே. ஹல்லேலூயா. அப்போ அந்த தரிசனத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு தரிசனத்தை உங்க கையில நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தரிசனத்தை நீங்க அதுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பணும். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு எதிலும் பெரிதானவைகளை செய்வேன் என்றால் உங்களுடைய பிளானை விட பெரிதானவைகளை காண்பீர்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க திட்டத்தை விட பெரியவைகளை உங்க கண்கள் காணும். உங்க திட்டம் சின்னதுதான், உங்க திட்டத்தை விட கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த அந்த பட்டணத்துக்குள்ள போகும்போது அவங்க திட்டம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன திட்டம், எப்படியாவது என் மாமியாரை கஷ்டப்படாம நான் வாழ வைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும். அது மட்டும்தான் அவங்களுடைய திட்டம், வேற எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, அந்த நாட்டிற்கே ராஜாத்தியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் எந்த தேவன். நீங்க தயவு செய்து வீட்டில் போயும் இல்லைன்னா ஆன்லைன் கேட்குறவங்களும் இந்த நாள் முழுக்க சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு அப்படியே நம்புறதை நான் உணர்றேன். ஆண்டவருடைய பிள்ளை, நான் நம்புறதை உணர்றேன். நான் அதை ரொம்ப பெற்றுக்கொள்றேன். உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றதற்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியை போல நான் நினைக்கிறேன். சரி, ஒரு நாளில் திட்டமெல்லாம் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த திட்டமெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, பாக்ஸாக இருந்துச்சு, தீப்பெட்டி மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் இன்னைக்கு நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது நான் நினைக்கிறேன், இல்லை, என்னை குறித்து நான் போட்ட திட்டம் தீப்பெட்டி மாதிரி, ஆனால் என்னை குறித்து ஆண்டவர் போட்ட திட்டம் தீப்பெட்டி மாதிரி இல்லை, அது பல மடங்கு அதிகமானது, அது என்னுடைய கண்ணு கெட்டாத தூரமாக இருக்கிறது. இப்போவும் இந்த வார்த்தையை பலிபீடத்தில் நிற்கும் போது நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். இப்போ என் கையில் ஒரு திட்டம் இருக்குது, இப்போ என் கையில் ஒரு பிளான் இருக்குது. என்ன அப்படின்னா, கர்த்தர் நியமித்தால், கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினால் பக்கத்து இடத்தை நம்ம சுதந்திரிச்சு அதில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு திருச்சபையை கட்டணும், இந்த மாதிரிலாம் ஆண்டவருக்காக செய்யணும்னு ஒரு திட்டம், ஒரு பிளான் என் மனசில் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நான் நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பிக்கும் முன்னாடியே சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருப்பாரே ஆனால் நான் நம்புகிறேன், இதுவல்ல இதிலும் பெரிதானவைகளை இந்த ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, இந்த ஜபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தருக்கும். உங்க பிள்ளைய அற்பமா நினைக்காதீங்க சிஸ்டர், பிரதர், உங்க பேர பிள்ளைய அற்பமாய் நினைக்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு ஒருவேளை அவன் பலவீனப்பட்டவனா இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை அவனை குறித்து சாதாரணமான திட்டத்தை நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்கலாம். என் பிள்ளை இப்படி வாழட்டும். ஆனா கர்த்தர் இன்னைக்கு தெளிவா இந்த 4வது நாள் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை, நான் உன்னுடைய திட்டத்தை விட நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டம், உன் பிள்ளைக்கு வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரிதானது. ஓ ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு நான் ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எதுல நமக்கு பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம், யாராவது சத்தமாய் வாசிங்களேன்.
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். கவனிங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடே துன்பத்தையே அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். இந்த இடத்துல விசேஷமாக இதை நம்ம மோசையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மோசையை என்ன பண்றாரு அப்படின்னா, பார்வோனுடைய அந்த வீட்டிலேயே அரண்மனையிலே இருக்கும்போது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை விட தேவனுடைய பிள்ளைகளோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டாராம். அப்படின்னா ஆண்டவருக்காக நிறைய காரியத்தை அவர் விட்டு கொடுத்தாரு. சரி, பரவாயில்ல, கர்த்தருக்காக, பரிசுத்தத்திற்காக, ஜனங்களுக்காக விட்டு கொடுத்தார். ஆனா ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்த பிளானை பாத்தீங்கன்னா, நீங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலை கண்டேன். இஸ்ரவேல் புத்திரர் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றான். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது சம்பவத்திற்கு நாம் வைத்த ஒரு பெரிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் விட்டு கொடுத்ததை விட பெரிதானவைகளை கர்த்தர் உங்கள் கண்கள் காணும்படியாய் செய்ய போறாரு. ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய மனுஷன் பாத்தீங்கன்னா தன்னுடைய அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அதை விட்டுட்டான். அவ்வளவுதான், பரவாயில்ல, எனக்கு துன்பம் கிடைச்சா கூட பரவாயில்லன்றதுக்காக அந்த பாவ சந்தோஷத்தை விட்டு கொடுத்தான். ஆண்டவர் அவன் விட்டு கொடுத்ததற்கு கர்த்தர் என்ன பண்ணாராமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தலைவனாகவே கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்க நிறைய விட்டு கொடுக்கலாம், உங்க பணத்தை விட்டுருக்கலாம், உங்க சொந்தங்களை விட்டுருக்கலாம். நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லலாம், அது மட்டும் உனக்கு இருந்துருந்துச்சுன்னா அதை ஏன் விட்டு கொடுத்த, அதை ஏன் தூக்கி கொடுத்த, அந்த சொந்தங்களை நீ இழக்காம இருந்திருந்தா உனக்கு இப்படி கிடைச்சிருக்குமே, இந்த மாதிரி பணம் கிடைச்சிருக்குமே, இந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சிருக்குமே. ஆயிரக்கணக்கான பேர் சொன்னாலும் இன்று ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க கர்த்தருக்காக விட்டு கொடுத்ததை நீங்க 1 மடங்கு விட்டு கொடுத்திருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு திரும்ப தருவார். உங்க கண்கள் கண்டிப்பாய் அதை பார்க்கும், உங்களுடைய குடும்பம் அதை பார்க்கும், உங்களுடைய வம்சம் அதை பார்க்கும். நான் நம்புகிறேன், உங்களை சுற்றி இருக்கிற உங்களை ஏளனமாய் பார்த்த, நீங்கள் விட்டு கொடுத்ததை பார்த்து உங்களை கிண்டல் பண்ணின, நக்கல் பண்ணின அந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ இழந்தது ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறது 100 மடங்கு. கர்த்தருக்காக இழந்த ஒருவரும் தரித்திரர் ஆவது இல்லை. கர்த்தருக்காக இழந்த நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக தானே அதை அர்ப்பணித்தீர்கள், நீங்கள் ஆண்டவருக்காக தானே அதை இழந்தீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் நிறைவாய் உனக்கு நான் தருவேன், நிறைவாய் உனக்கு நான் தருவேன். நம்முடைய ஆண்டவரை போல நம்ம அவருக்காக இழந்ததை திருப்பி கொடுக்கிறது கர்த்தரை போல ஒருவரும் இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். கோயம்புத்தூர்ல ஒரு தேவனுடைய மனுஷன் மளிகை கடையை நடத்திட்டு வந்தாரு. அப்போ பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மளிகை கடையில அதிகமான வியாபாரமாகும். அப்போ அவருக்கு அதனாலதான் லாபம் அதிகமா இருந்துச்சு. அப்போ அவருடைய மனைவி சொல்லிட்டே இருந்தாங்களாம், இல்ல என்னதான் இருந்தாலும் நம்ம கர்த்தரை கனப்படுத்தணும், ஒண்ணு பண்ணுங்க, மத்தியானம் வரைக்கும் இந்த கடையை க்ளோஸ் பண்ணிருங்க, மத்தியானம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம வேணா கடையை திறக்கலாம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அது கர்த்தருடைய நாள், நம்ம ஒரு நாளாவது கர்த்தர் சமூகத்துல போய் நிக்கணும் அப்படின்னு. அப்போ ரொம்ப மாதங்கள் தாண்டி அவரும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி
அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்தில் தான் அவர் கடைக்கு வாடகை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரி பரவாயில்லன்னு அந்த போட்டார், லீவ் போட்டார். போய் அந்த கடையை வந்து மூடிட்டு ஆலயத்துக்கு போனாங்க. தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த கடையில் அவர்கள் வாடகைக்கா இருந்தார்களோ அந்த கடையை ஒரே வருஷத்திலே சொந்தமாய் வாங்குவதற்காய் கர்த்தருக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இந்த ஜெபத்துக்கு நீங்க கடந்து வந்திருக்கிறீங்கல்ல, இந்த ஜெபத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, நான் நம்புறேன் இதற்கு பலன் கண்டிப்பாக உண்டு. நீங்க அவருக்காக இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். இந்த நேரம் சாதாரணமானது அல்ல. நீங்கள் கர்த்தரோடு செலவு செய்திருக்கிறீர்கள், கர்த்தர் சமூகத்தில் செலவு செய்திருக்கிறீர்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ இழந்ததை விட உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்கு கிடைக்காம இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு கிடைக்காம இருக்கலாம். என்னுடைய இளமையினா ஆண்டவருக்காக விட்டோம் பாஸ்டர். எல்லா பசங்களும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமாய் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது நான் கர்த்தரோடையே வாழ்ந்தேன் பாஸ்டர். நான் தப்பு நான் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை, ஆனால் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப அவமானப்படுறேன். இல்லை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்க இழந்ததை கர்த்தர் ஒரு பெரிய பலன் தர போகிறார். வெகு சீக்கிரத்திலே அதை உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்களோடு படித்த நிறைய நண்பர்கள் உங்களுக்கு முன்பாய் வந்து நின்று சொல்லுகிறார்கள், உன்னை போல சந்தோஷமா யாரும் இருக்க முடியாது, உன்னை போல மகிழ்ச்சியான ஆள் யாரும் இருக்க முடியாது, நாங்கள் எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நாங்கள் சோகமா இருக்கிறோம், ஆனா உனக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம், உனக்குள்ள ஒரு நன்மையை பார்க்கிறோம். நீ அன்னைக்கு இழந்ததற்கு கர்த்தர் உனக்கு பலன் தந்து விட்டார் என்று நீங்கள் அல்ல, புறத்தியார் உங்களை குறித்து பெருமையாய் பேச போகிறார்கள். கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தருடைய சமூகத்தில் ஓடின ஓட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார், வடித்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். ராஜாவே ராஜாவே, இந்த செய்தியினுடைய இடையிலே நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா. உங்களுக்காக இழந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, சொந்தத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறார்களே ராஜா. இப்பொழுது நீர் சொன்ன வார்த்தை உண்மையானதானா இருக்குமானால், மோசே நீர் நினைப்பீரே ஆனால் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை நான் விட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பேன் என்று தெரிந்து கொண்ட அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக 20 லட்சம் ஜனங்களுக்கு அவனை தலைவனாய் மாற்றினீரே. இதோ இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற வாலிப தம்பியை பாரும், வாலிப தங்கச்சியை பாரும், தாயாரை பாரும், தகப்பனாரை பாரும். இயேசுவே, அவர்கள் உமக்காக இழந்ததற்கு 100 மடங்கு சொந்தங்களுக்கு முன்பாக இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், நீ இழந்ததை விட பெரிதானவைகளை காண்பாய் என்று வாக்கு கொடுத்தீரே. அது அப்படியே நிறைவேறட்டும். அப்படியே நிறைவேறட்டும், அப்படியே நிறைவேறட்டும், அப்படியே நிறைவேறட்டும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்ததை விட பெரிதானவைகளை நீ காண்பாய். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இழந்ததை விட, கர்த்தருக்காக நீங்கள் இழந்ததை விட பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள். யோசேப்பு தன்னுடைய சின்ன வயதிலே இருக்கும் போது நான் நம்புகிறேன், அவர்களெல்லாம் ஆட்டுக்குட்டியை திருட்டளவா எடுத்து சாப்பிடும்போது இவன் தூரத்தில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்ப நிறைய பேர் அவனுடைய பக்கத்துல அந்த, நான் நம்புறேன், அப்படி அந்த கறியை காமிச்சு காமிச்சு நிறைய பேர் அவனை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. பாரு, சாப்பிடு, இதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல, நீ பெரிய பரிசுத்தமான மாதிரி இதை விட்டுட்டு நின்றுட்டு இருக்கியா. எவ்வளோ கிண்டல், எவ்வளோ நக்கல் பண்ணியிருப்பாங்க. அதுவும் போய் அவங்க அப்பாட்ட அவன் சொல்லி கொடுக்கறதுனால அவனை பகைச்சாங்க. ஆனால் நான் நம்புறேன், ஒரு நாள் இவங்க எல்லாம் சாப்பாட்டுக்காக அப்படியே பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணி எங்கேயாவது ஆகாரம் கிடைக்குமான்னு போனாங்க. ஆனால் யோசேப்பு அதே நாளில் ராஜாவாய் அவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட போஜனம் வைக்கப்பட்டது என்றால் ராஜ போஜனம் வைக்கப்பட்டது. நான் நம்புறேன், வாலிப தம்பி தங்கச்சி, இந்த உலகத்தில் கர்த்தருக்காக இழப்பதற்கு நீ ஆயத்தமாக, கர்த்தருக்காக உன்னுடைய இளமையிலே உன்னுடைய வாலிபத்தை வந்து உலகத்துக்கு செலுத்தாமல் நீ இழந்து விடு. நீ ஆண்டவருக்காக எது இழந்தாலும் நான் அதுக்கு சாட்சி மகனே, நான் அதுக்கு சாட்சி மகளே. நீ கர்த்தருக்காக 1 மணி நேரத்தை நீ செலவு பண்றியா, அதற்கு பலன் இல்லாம போகவே போகாது. உண்மையா உண்மையா
ஒருவேளை இன்னைக்கு நீ எப்படி இருக்கியோ தெரியல, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காத, அந்த சூழ்நிலையை பார்க்காத, தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. யாருக்காகவும் செய்யக்கூடாது, கர்த்தருக்காக செய்யணும். அந்த வேலை 100 ரூபா போட்டும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக வர்றேன், ஊழியத்துக்காக நான் வர்றேன், ஊழியத்தை செய்கிறேன். நீங்கள் அப்படி செய்யுங்க. நான் நம்புகிறேன் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு கர்த்தர் தருவார். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று. கர்த்தர் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக நான் இந்த வசனத்திற்கு வைத்த தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் உழைப்பை விட பெரிதான காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்கள் உழைப்பை விட பெரிதான காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு கர்த்தர் பலன் தந்தார். இந்த தேவனுடைய மனுஷன் அந்த தேசத்திலே பலவிதமான பாடுகளை பட்டான். ஆனால் அவனுடைய மாமனார் அவனை ஏமாற்றணுன்றதுலே குறியா இருந்தார். ஆனால் அந்த தேசத்தை விட்டு புறப்படும் போது வேதம் சொல்லுது, இவன் சும்மா போவான்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் அவனை 2 பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். நான் உங்களை நம்புகிறேன், இதுவரையிலும் நீங்கள் செய்த நிறைய வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்காமல் இருக்கலாம். உங்கள் உழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வீணாய் போயிருக்கலாம். நீங்கள் உழைச்சும் ஒன்றும் பெருசாக கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை உன் கையோட சேர்ந்து இனி என் கை இருக்க போகிறது. இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை முடியும் போது நிறைய பேருடைய கரத்தை கர்த்தர் பிடிக்க போகிறார். கர்த்தருடைய கரம் உங்களுடைய கரங்களை பிடிக்க போகிறது. நான் நம்புகிறேன், நீங்கள் இனி செய்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் பல மடங்கு வர்த்திக்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உழைத்ததை விட பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு அறுவடையை தருகிற ஒரு நாள் வரும். பெரிது உன் உழைப்பை விட பெரிதானவைகளை நீ காண்பாய். கர்த்தருடைய கண்கள் நம் மேல் நோக்கமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக, 1, நம்முடைய திட்டங்களை விட பெரிய காரியத்தை நம்ம காண போகிறோம். நம்பர் 2, இரண்டாவதாக, நம்ம விட்டு கொடுத்ததை விட ஒரு பெரிய காரியத்தை நாம் காண போகிறோம். நம்பர் 3, மூன்றாவதாக, நம்முடைய உழைப்பை விட கர்த்தர் பெரிதானவைகளை பண்ண போகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு நீங்க கம்பீரமாய் அறுக்க போகிறீர்கள். நீ உங்களுடைய உழைப்பெல்லாம் கை கொடுக்க போகிறது. இதுவரையிலும் நீங்கள் உழைத்த உழைப்பை கர்த்தர் கணக்கிலே வைப்பாராக. அதற்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா.